அப்பா போயிட்டு வரேன். அம்மாவுக்கு அவனைதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. காத்து, சீக்கிரம் வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம். என் செல்லம்ல. அம்மா இப்ப வர. உள்ள வரட்டா? வா அப்போ, வா வா. அப்போ காலையிலே வந்துட்டியா? சரி, நீ சாப்பிடு. உன் டப்பாவும் கயிறும் எங்க? அங்க வெளியில. வா வா. அம்மா இருக்காங்க, பொறுமையா எடுத்துட்டு வா. சத்தம் போடாம பொறுமையா எடுத்துட்டு போ. ஐயோ, சத்தம் போடாத. ஐயோ, என்ன அப்போ நீ? அத சீக்கிரம் இழு. ஏய் செல்லக்குட்டி பையா, அழாதீங்க. காத்து, கிட்டுவை எழுப்பி விட்டுட்டியா? கிட்டு, அம்மா தான் வந்துட்டே இருக்கேன். அழாதடா. இன்னைக்கு உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. அப்போ எங்க? ஆஹா, போயிட்டானா? சரி சரி, அம்மா இங்க இருக்கேன்ல. அழாதடா செல்லம். சரி சரி, அழாத. தூங்குடா செல்லக்குட்டி. காத்து, இங்க பாரு. நீ எங்கேயும் போக கூடாது. காட்டு போன வெளியே தான் சுத்திட்டு இருக்கு. அம்மா இப்ப வந்துடுறேன். ரொம்பதான் பாசம். எனக்கு ஒண்ணு இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த காட்டு பூனை இவனை வந்து தூக்கிட்டு போட்டோம், எனக்கு என்ன? அவங்க வந்துட்டாங்களா? அக்கா, நானும் உங்க கூட வரேன். நீ இங்கே இருக்கிட்டு, அக்கா இப்ப வந்துடுறேன். சரி. என்ன காட்டு, கிட்டுவ பாத்துக்கிற வேலை இல்லையா? உங்க அம்மாவுக்கு உன்னை விட உன் தம்பி மேலதான் பாசம் அதிகம். சொல்றது சரிதான். நான் யாருன்னு இப்ப காட்டுறேன். காத்து, காத்து, எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல. யாரும் என் கூட பேச தேவையில்லை. எதை நினைச்சும் கவலைப்படாத காத்து. ஐயோ, ஐயோ கிட்டு. அப்போ 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 இங்க வா. ஐயோ, கிட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல, காப்பாத்தி ஆகணும். கிட்டு 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 எங்க இருக்கா? ஐயோ, அம்மா அப்பா சீக்கிரம் வாங்க. நம்ம கிட்டு எங்க போயிட்டான்னு தெரியல. கிட்டு, கிட்டு.
இந்தாங்க. இது எனக்கு. ஹாய், இந்த பட்டாம்பூச்சி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கிட்டு, அச்சச்சோ, அம்மா, அப்பா, ஓடி வாங்க. இங்க பாரு காத்து, அழாத. கிட்டுவன் யாரும் தூக்கிட்டு போல. நீ வெட்டுக்கிளிங்க கூட விளையாட போயிருந்தல்ல, அதனால நான் தான் அவனை தூக்கிட்டு போனேன். சரியா? அப்போ அந்த பட்டாம்பூச்சி எந்த பட்டாம்பூச்சி? ஆ? அது நீ கனவு கண்டதுமா. கிட்டு எங்க இருக்காமா? நீ உள்ள போய் பாரு. கிட்டு, அழகா தூங்குறான் என்னுடைய செல்ல தம்பி. நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டவா? என் செல்ல தம்பி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் கிட்டு. பாத்து பாத்து, மெதுவா. ஜாக்கிரதை. மனம் மீண்டும் மிருண்டு வந்துடுச்சு, மழையும் காற்றும் சேர்ந்து வந்துடுச்சு. மனம் மீண்டும் மிருண்டு வந்துடுச்சு, மழையும் காற்றும் சேர்ந்து வந்துடுச்சு. காஞ்சல எங்கேயோ பறந்துருச்சு, மண்ணாங்கட்டையும் உருகிருச்சு. காஞ்சல எங்கேயோ பறந்துருச்சு, மண்ணாங்கட்டையும் உருகிருச்சு. காஞ்சல எங்கேயோ பறந்துருச்சு, மண்ணாங்கட்டையோ உருகிருச்சு. காய்ச்சல் இன்னும் குறையலையே. நாளைக்கு பரீட்சை வேற ஆரம்பிக்குதே. அம்மா எனக்கு முடியலம்மா. ஷோ, நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். வேணாம்மா, இங்கே இரு.
பாப்பா நல்ல காய்ச்சல் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, நாங்க போய் அக்காவுக்கு மருந்து வாங்கிட்டு வர்றோமா? அம்மா நாங்க வாங்கிட்டு வரோம். அவ்வளவு தூரம் ஒன்னும் இல்ல. ஆனா மாறி மாறி போகணுமே, உங்களுக்கு வழி தெரியாது. இல்ல அம்மா, அம்மா பாதை சொல்லி தந்தா போதும், நாங்க போறோம். ஷோ, காய்ச்சல் குறையவும் மாட்டேங்குது. நாங்க வழி மாறாம போயிட்டு வரோம்மா. சரி, அம்மா வழி சொல்லித்தரேன், கவனமா கேட்டுக்கோங்க. இங்க இருந்து நேர போறப்போ இடது பக்கமா ஒரு பாதை வரும். அந்த பாதை நேரா போய் ரெண்டா பிரியும். அதுல வலது பக்கமா இருக்கிற பாதையில நீங்க போகணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. என்ன சரி? எது இடது எது வலது? இது இடது, இது வலது. என்னது? இல்ல, இது வலது, இது இடது. ஹம், எது இடது? இதுதான் இடது. பப்ளூட இடது எது? இது புத்திசாலி. அப்ப வலது எது? ரெண்டு பேரும் கை தூக்குங்க. இது இது. அப்போ வலது பக்கம் போனோம்னு சொன்னா இந்த பக்கம் போணும். அப்போ இடது பக்கம்னா? இந்த பக்கமா போணும். சரி, இனி கேட்டுக்கோங்க. முதல்ல நேரா போகும்போது இடது பக்கமா ஒரு பாதை வரும். அதுல நேரா போறப்போ பாதை ரெண்டா பிரியும். அதுல வலது பக்கமா இருக்கிற பாதையிலே நீங்க போகணும். புரிஞ்சிடுச்சுமா. முதல்ல இடது, அப்புறம் வலது. வலது பக்கமா இருக்கிற பாதையில நீங்க போறப்போ அந்த பாதையும் ரெண்டா பிரியும். ஒரு வழி நேரா மலைய பார்த்து போகும். இன்னொரு வழி கீழே வயல் பக்கமா போகும். கீழே போற பாதையில தான் நீங்க போகணும். அந்த பாதையில கொஞ்ச தூரம் போனா போதும், ஆஸ்பத்திரி வந்துடும். உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? முதல்ல இடது, அப்புறம் வலது, அதுக்கப்புறம் கீழ் நோக்கி போனா ஆஸ்பத்திரி வந்துரும். அப்போ திரும்பி வர்றது எப்படி? நாங்க போன பாதையிலே வருவோம். அப்ப நாங்க போயிட்டு வரோமா? வண்டி வேண்டாம், நடந்து போயிட்டு வாங்க. பம் பம் பம். டேய் பப்ளு, இனி வலது பக்கமா இடது பக்கமா? இடது பக்கமா. வலது பக்கம் தானே அம்மா சொன்னாங்க. இடது பக்கம் தான், எனக்கு தெரியும். வா பானு, நாம இடது பக்கமாவே போலாம். நமக்கு யார்கிட்டயாவது கேட்டால் என்ன? அப்படி வலது பக்கம் போனா வரும், போங்க. நான் தான் சொன்னேன்ல, வலது பக்கம் தானே. முதல்ல இடது, அப்புறம் வலது, அப்புறம் கீழ் நோக்கி போனா ஆஸ்பத்திரி வந்துடும். என்ன என்ன பிரச்சனை? காய்ச்சல், இருமலும் இருக்கு. அப்படியா? உங்களுக்கு யாருக்கு காய்ச்சல்? அக்காவுக்கு தான் காய்ச்சல். ஓஹோ, அப்போ நோயாளி வரல. பரவாயில்ல பரவாயில்ல. அக்கா கிட்ட நல்லா தண்ணி குடிக்கணும்னு சொல்லணும், ஆவியும் பிடிக்கணும். இப்போ குளிக்க வேண்டாம், இந்த ஆரஞ்சை சாப்பிட சொல்லுங்க. 2 நாளைக்குள்ள காய்ச்சல் குறையலைன்னா நோயாளி வரணும். புரிஞ்சுதா? சரி டாக்டர். அது அக்காவுக்கு. இந்தாங்க, இது உங்களுக்கு. அப்பா கிட்ட கொஞ்சம் தேன் வாங்க சொல்லுங்க. சொல்றோம். இருமல் வரும்போது அக்காவுக்கு தேன் கொடுக்கணும். நீங்களும் சாப்பிடலாம், சரியா? சரிங்க டாக்டர். இதாண்டா பாதை. டேய், அங்க பாரு, தேன் கூட. அக்காவுக்கு தேன் கிடைச்சிருச்சு.
வந்துருச்சு. நான் ஏறி எடுத்தாரு. பப்ளு பாத்து ஏறு. போட்டுடு. பிடிச்சுக்கோ. தேன் போச்சு. நாம இனி என்ன பண்றது? தேன். தேனிதா. ஐ நன்றி. இனி நாம போலாம். வலது இடதாச்சா? இந்த பக்கம்தான். இனி இந்த பக்கம். ஹேய், இதோ அப்பா. என்ன பயந்துட்டீங்களா? வழி தவறிட்டமோன்னு சந்தேகம். டாக்டர் பாத்தீங்களா? பார்த்தோம். அக்காவுக்கு தேன் கொடுக்க சொன்னாங்க. ஆரஞ்சும் கொடுத்தாரு. அக்காவுக்கு காய்ச்சல் எப்படி இருக்குப்பா? குறைஞ்சிருச்சு. அப்பா இனி எந்த பக்கமா போனோம்? நீங்க இங்க வந்தப்போ வலது பக்கம் திரும்பி நேரா வந்தீங்க. இனி திரும்பி போறப்போ இடது பக்கம் திரும்பி நேரா போனோம். சரிங்கப்பா. இனி எந்த பக்கம்? இந்த பக்கம் வந்தப்போ இடது பக்கம் தான் திரும்பணும். அப்ப இனி வலது பக்கமா? வலது பக்கமா? குட் பாய். இனி எங்க வேணாலும் நாங்க போவோம் அப்பா. அப்படி சொல்லுங்க. யானை வருதே, யானை வருதே. குஞ்சையப்பன் யானை வருதே. குளத்து நீரை கலக்கி போக குஞ்சையப்பன் யானை வருதே. பூவையும் தந்தையும் ஒழித்து வீச குஞ்சையப்பன் யானை வருதே. காடுகள் மேடுகள் மலைகள் ஏறி குஞ்சையப்பன் யானை வருதே. தூணை போல தன் காலை தூக்கி முரத்தினை போலிரு காதினை ஆட்டி குஞ்சையப்பன் யானை வருதே. குஞ்சையப்பன் யானை வருதே. யானை வருதே, யானை வருதே. குஞ்சையப்பன் யானை வருதே. யானை வருதே, யானை வருதே. குஞ்சையப்பன் யானை வருதே. அசாம் மாநிலத்தில் ஓர் ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். ஹோ, என்ன வெயில்! ஆற்றில் சென்று குளித்துவிட்டு வரலாம். அப்படியே ஆற்றில் கொஞ்சம் நண்டு பிடித்து வந்து சந்தையில் விற்றால் கொஞ்சம் பணம் கிடைக்கும். ஆஹா, நிறைய தண்ணீர். ஏதாவது ஒரு கரையில் இருந்து நண்டு பிடிக்கலாம், பிறகு குளிக்கலாம். நீண்ட நேரம் தேடியும் அந்த ஏழைக்கு கிடைத்ததோ வெறும் 4 நண்டுகள் மட்டும்தான். நேரம் போனதுதான் மிச்சம். சரி, என்ன செய்வது? இந்த குளத்தின் கரையில் கொஞ்ச நேரம் தூங்கலாம். என்ன செய்வது? தெய்வம்தான் துணை.
அவன் நன்றாக தூங்கிவிட அங்கிருந்த குரங்குகள் அவனிடம் வந்தன. நண்டு பிடிக்க வந்தவர் போல இருக்கிறது, பாவம் தூங்கிவிட்டார். கூடையில் நண்டில்லாவிட்டால் வருத்தப்படுவார். நாம் இவருக்கு உதவி செய்யலாமா? கூடை நிறைய நண்டுகள் பிடித்து வைக்கலாம். சரி, நண்டுகள் பிடித்த பின் அவன் அருகே வந்து நின்றன. சரி, இனி இவரை எழுப்பி விடுவோம் என்று ஒரு குரங்கு அவனை எழுப்பியது. ஐயோ, இவர் இறந்து விட்டாரா? சரி, என்ன செய்யலாம்? இவரது உடலை இவரது வீட்டில் கொண்டு போய் சேர்க்கலாம். அந்த ஏழையை சுமந்து கொண்டு குரங்குகள் நடந்தன. வீட்டருகே அவனை வைத்துவிட்டு இனி நாம் போய்விடலாம். அந்த கிராமத்தினர் வந்தால் இவரை கொண்டு போய் விடுவார்கள். குரங்குகள் புறப்பட்டன. அட, நான் எப்படி இங்கு வந்தேன்? என் கூடை எங்கே? அட, இது என்ன அற்புதம்! கூடை நிறைய நண்டுகள். இது ஜலதேவதையின் பரிசுதான். ஏழைக்கு நடந்த சம்பவம் ஊருக்குள் பரவியது. அதன் பின் ஒரு நாள் இரவில் பக்கத்து ஊரைச் சேர்ந்த ஒருவன் அந்த விவசாயியின் வீட்டிற்கு வந்தான். வாங்க நண்பரே, என்ன விசேஷம்? வாங்க. நண்பரே, உங்களுக்கு எப்படி ஜலதேவதையின் ஆசி கிடைத்தது? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த ஏழை தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தன் நண்பனிடம் சொன்னான். அட, அப்படியா? ஒரு நாள் அந்த ஆளும் கூடையோடு வந்து மர நிழலில் படுத்தான். சிறிது நேரம் சென்ற பின் குரங்கு கூட்டம் அங்கு வந்தது. அவைகள் கூடை நிறைய நண்டுகள் பிடித்தன. அட, இந்த ஆளும் இறந்து விட்டார் போலிருக்கிறது. குரங்குகள் அவனையும் சுமந்து கொண்டு கிராமம் நோக்கி நடந்தன. இந்த ஆள் நல்ல கணம். ஆமாம் ஆமாம், பார்த்து கொண்டு போய் சேர்க்கணும். இல்லாவிட்டால் அந்த குழியில்தான் விழுவோம். ஐயோ, ஏதோ ஆபத்து. எதற்கும் நாம் கண்ணை திறந்தே கிடப்போம். ஓ, எனக்கு கை வலிக்கிறது. என்னால் இவரை சுமக்க முடியவில்லை. ஐயோ, என் கால் வேறு வழுக்குகிறது. பார்த்து. ஐயோ கடவுளே, உன் கால் வழுக்கினால் நான் பள்ளத்தில் விழுந்து விடுவேன். ஐயோ, அட கடவுளே! பேராசைக்கு கிடைத்த பரிசை பார்த்தீர்களா? அணில கண்ணா
யார் இத பாடுறது? கூ. நீயா இப்படி பாட்டு பாடுன? நல்லா இருக்கு. கூ. கூ. உன் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் பேர் என்ன? குயில். பார்க்க காக்கா மாதிரி இருக்க, ஆனா கண்கள் மட்டும் சிகப்பு நிறம். இதுதான் என்னோட ஜோடி குயில், புள்ளி குயில். எனக்கு இப்போ 2 நண்பர்கள் கிடைச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்தான். சரி, உங்க கூடு எங்க? எனக்கு காட்டுவீங்களா? கூடு கூடு தானே, அத நான் காட்டுறேன். அது இன்னொரு நாள். இப்போ நாங்க உணவு தேடி போகணும். நாம நாளைக்கு பார்க்கலாமா? சரி. நண்பா, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து நண்பா. நீங்க எதுக்காக என் நண்பனை இப்படி துரத்திட்டு இருக்கீங்க? அவன் பாவம், அவனை விட்டுருங்க. பாவமா? ஆமாமா, இவன் எங்க கூட்டுக்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். இவனை சும்மா விட முடியாது. இல்ல, நான் ஒன்னும் செய்யல. மரத்துல நின்னு பாட்டு பாடும்போது என்னை இவங்க கொத்துறாங்க. அவன் தான் அவங்கள தொந்தரவு செய்யலையே, அவனை விட்டுடுங்க. பூப்பி வந்ததுனால நீ பொழைச்ச. ரொம்ப நன்றி. நீ அந்த காக்கா கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்ட. அதோ புள்ளிக்குயில், அதை விடக்கூடாது. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, விரட்டுறாங்களே. பூப்பி, அது புள்ளி கோயில். எல்லா காக்காவும் எங்களை விரட்டுது. எங்களை நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும். ஏய் புள்ளி கோயிலே, இங்க வா, இந்த பக்கம் வா. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. பூப்பி, உன் நண்பர்கள் எல்லாரும் பாவம் நீ தானே சொன்ன. நீயே கேட்டு பாரு, அவ என்ன பண்ணான்னு. என்ன என்ன நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதோ இந்த புள்ளிக்குயில் எங்க கூட்ல வந்து முட்டையிடுறா. என்ன, அப்படியா? எதுக்காக நீ அப்படி செஞ்ச? என்ன நம்பு, நான் அந்த கூட்டுல முட்டை இடல. நான் காக்காவோட கூடு பக்கம் சும்மாதான் பறந்து போனேன். அப்ப எல்லாரும் என்ன விரட்டிட்டு வந்தாங்க. நீ பொய் சொல்றியா? அப்படின்னா என் கூட்ல இருக்க முட்டைகள் யாரோடது? அதுவா, அது காக்காவோட முட்டைங்க தான். இல்ல இல்ல இல்ல, நீங்க இப்படி சண்டை போட வேண்டாம். நாம இத பேசி தீர்த்துக்கலாம். சரி, நாம இப்ப கோழி கிட்ட போலாம். அங்க போய் என்ன செய்யலாம்னு கோழி கிட்ட கேட்கலாம். காக்காவோட கூட்டுல புள்ளிக்குயில் முட்டையிட்டத யாரு பார்த்தது? அவ என் கூட்ல இருந்து இறங்கி போனத நான் பார்த்தேன். காக்கா சொல்றது உண்மையா? ஏ, உங்களுக்கு கூட இல்லையா? கூடும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. பொறுமையாரு, கோழி கேட்கட்டும். எங்களுக்கு கூடு கட்டி பழக்கம் இல்ல. முட்டையிடும் நேரம் வரும்போது புள்ளி கோயில கூட்டிக்கிட்டு நான் காகத்தோட கூட்டுக்கு பக்கத்துல போவேன். நான் சொன்னல கூட இல்லாததுனால தானே ஆண் குயிலாகிய நாங்க சத்தம் போட்டு காக்காவோட கவனத்தை திருப்புவோம். அப்போ புள்ளி குயில் காகத்தோட கூட்டுல முட்டையிடும். அப்படின்னா நீ காக்காவோட கூட்டுல முட்டையிட்டது உண்மைதானே? அடித்துருடி, அந்த முட்டைகளை உடனே நாம எடுக்கணும். இப்பவே எடுக்கணும். ஐயோ, என்னோட முட்டைங்க, என்னோட குஞ்சுகள். எனக்குன்னு ஒரு கூடு இருந்தா நான் இப்படி செஞ்சிருக்கவே மாட்டேன். இத பாரு காக்கா, முட்டைக்குள்ள இருக்கிறது குஞ்சுகள். அது பிறந்து வெளியே வரும்போது அதுங்களுக்கு தெரியறது காக்காவோ குயிலோ இல்ல, தன்னோட அம்மாதான். ஆனாலும் கோழி அம்மா, குஞ்சுகள் எல்லாம் குஞ்சுகள் தான். அதுங்க செய்யாத தப்புக்காக நாம அத
தண்டிக்க கூடாது. என்ன மன்னிச்சிடு. உன் முட்டைகளை நானே பாத்துக்கிறேன். உன் குழந்தைங்களையும் என் குழந்தைய வளர்க்கற மாதிரியே வளர்க்கறேன். வருத்தப்படாத. இப்பதான் எனக்கு நிம்மதி. எனக்கும் தான்.